ஹலோ, ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லா கிரிப்ஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்க விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை நீங்க வந்து இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவில் நல்லா ஊற வைக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மசாலாலாம் அதில் இறங்கி சாப்பிடும்போது நமக்கு உள்ள அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. இப்போ நம்ம 2 hours கழிச்சு ஊற வச்சிருக்க அந்த சிக்கனை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு தண்ணியில போட்டு எடுத்துக்கணும். பவுல்ல தண்ணி வச்சு அந்த தண்ணியில போட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மிக்ஸ்ல வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த சிக்கனை. இப்போ ஒரு கடாயில நம்ம ஆயிலை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு கேஎஃப்சி சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.